கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டார் எப்போ வந்தது, தபலா எப்போ வந்தது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். நாங்க அந்த இசையிலேயே ஐக்கியமாகி அதோடு பயணப்பட்டு அது முடிந்த பிறகு ஆமா இல்ல வீணை கூட வந்தது இல்ல, கிட்டார் கூட வந்தது இல்ல, இதெல்லாம் பின்னாடி வர்ற அண்ணன். ஆனா அந்த இசையில் இருக்கிற போது இந்த உலகத்தில் 2 பேர் தான் இருக்கிறது, நானும் அது கூட இல்ல. உலகத்துல அவருடைய இசை மாற்றம் தான், வேற எதுவுமே இல்லை. அடிப்பெண்ணே பொன்னூஞ்சலாடும் இளமை, அந்த பாட்டு எல்லாருக்குமே ஞாபகம். அந்த பாட்டு இளமையை கொண்டாடுகிற ஒரு பாடல். அந்த பாட்டுல சோபா நடிச்சிருப்பாங்க. பாட்டெல்லாம் முடிச்சிடும். அடிப்பெண்ணே அடிப்பெண்ணே சொல்லி ஜென்சி பாட்டை முடிச்சிருவாங்க. அதற்கு பிறகு சோபா காட்சியில வருவாங்க, அவங்க கூட விலகிடுவாங்க. ஆனா அதற்கு பிறகு ஒரு ஜலதரங்கம் ஒரு 28-30 செகண்ட் வரும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் இளமை, அதுதான் இயற்கை, அதுதான் இசை. அதோடு கலந்து விடுகின்ற, அதுவும் நானும் வேறு அல்ல என்கின்ற நிலைக்கு எங்களை எடுத்து செல்கின்ற தெய்வீக காலம் தான் அது. இந்த படம் ஏன் முக்கியமான சொல்லிட்டு நான் ஒரு இசை மேதையினுடைய வாழ்க்கையை சொல்லுவது எவ்வளவு முக்கியம் சொல்றது நிறைய இசைக்கலைஞர்கள் இங்க வரக்கூடாது. கேராம் படத்துல இருந்து இருக்கிற அந்த ஒரு சின்ன பிட்டை பத்தி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே ஒரு பேஷனோட பேசுகிற இசைக்கலைஞர்கள் நிறைய பேர். தம்பி தனுஷ் சாருடைய அந்த ரோல்ல நடிக்க போறாங்க. அதனுடைய பொருத்தத்தை 2 பேரும் அதிக உற்சாகப்படுகிற போது பார்த்தா வியப்பா இருக்கு. இதை விட ஒரு நல்ல சாய்ஸ் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்பிக்கையுடைய மனப்பூர்வமான படத்துக்கு ஏன் இது முக்கியமானது? ஏன்னா ஒரு இசை கலைஞனாக அவர் அடைந்த உயரங்கள் அதை விட்டுலாம். ஆனா ஒரு கிராமத்து மனிதனாக கிளம்பி தனக்குள்ளே இசையை தவிர வேறு எதையுமே கொண்டுடாது, யாராலும் உதவி செய்வதற்கு வழி இல்லாத ஒரு ஒற்றை இளைஞனாக, அல்லது ஒரு 2-3 இளைஞர்கள் அவர் தம்பி இருக்காங்க, பாரதிராஜன் இருக்காங்க, இவர்கள் 3-4 பேராக யாரும் தூக்கிவிட இல்லாமல் தமிழகத்தின் தலைநகரத்துக்கு வந்து தன்னுடைய உழைப்பால் அர்ப்பணிப்பால் மாத்திரமே தமிழ்நாட்டின், இந்தியாவின், உலகத்தின் இசை அரங்குகளை வியக்க வைக்கிற, மலைக்க வைக்கிற ஒரு மனிதர்களுடைய வெற்றியை இது படம் சொல்லுது. இது எத்தனை வைக்கிறார் அந்த இசை தொடர்கிறது, அவ்வளவுதான், வசனம் கிடையாது. அவள் ஓட ஆரம்பித்து ஓடி போய் கொலையுண்டு துர்மரணம் கொண்டு கீழே விழுந்து கிடக்கிறவரை அந்த காட்சியில வசனம் கிடையாது. அந்த புல்லாங்குழல் மாற்றுறது தான் அது அவளோடு கூடவே பயணிக்கிறது. அவள் விழுந்து கிடக்கிறதை பார்த்து அந்த இளைஞர் அதிர்ச்சி அடைந்து அந்த புல்லாங்குழலை தூக்கி போடுறான். சார் அப்படிதான் காட்சி வச்சிருக்காரு. அது வானத்துக்கு போய் அந்த புல்லாங்குழல் மண்ணை தொடுகிறது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அது வானத்திலிருந்து கீழே விழுந்த காட்சி அது ஒரு விஸ்வரூபம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு அழகியலிலிருந்து நெய்யியல் வரையில் வாழ்க்கையை பார்க்கின்ற பார்வையை காட்டுகின்ற ஒரு இசைக்கலைஞருடைய விஸ்வரூபமாக அந்த காட்சி எனக்கு எந்த இடத்துல எந்த சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு யாரும் கண்டுபிடிக்கும். தேவர் மகன் படத்துல கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் செய்ய போன ஒருவர் மாப்பிள்ளையாகிற காட்சி. அவர் தாலி எடுத்து கொடுக்கதான் போனார், ஆனா அவர் தான் மாப்பிள்ளையார். ஊருக்காக தன்னுடைய காதலை துறந்து விட்டு தாலி கட்ட போகிற அந்த இளைஞர் தாலியை கையில எடுக்கிற போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு நாதஸ்வரம் கல்யாணத்துல அதுதான் வாசிப்பாங்க. இங்கிருந்தோ ஒரு ஷெனாய் மியூசிக் கொண்டு வருவார். அந்த ஷெனாய் மியூசிக் அந்த காட்சி முழுவதையும் வியாபிக்கும். அந்த இளைஞரின் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சோகம், ஆனா இந்த ஊருக்காக நான் செய்யறேன் அப்படின்னு அவன் தனக்குத்தானே அந்த இளைஞர் வரவழைத்துக் கொள்கிற தைரியம், இதெல்லாம் வார்த்தைகள் இல்லாமலேயே அந்த ஷெனாய் இசை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு தீபாவளி அன்று இரவு எங்கள் வீட்டினுடைய மொட்டை மாடி குழந்தைகளோடு உட்கார்ந்து கொண்டு வானத்தில் வெடித்து சிதறுகின்ற ஒளியை உமிழ்கின்ற அந்த வான வேடிக்கைகளை பார்த்து கொண்டு தென்னல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல என்கின்ற ராஜா சாகருடைய பாடலை நான் கேட்டேன். நன்றிக்கிறதுக்கப்புறம் இதுக்கு வாழ்க்கையில் இது போறோம். அந்த அந்த இசை அப்புறம் நான் கூட இல்லை, அந்த இசை மாற்றலாம். அதுதான் கால காலங்களுக்கு வாழும். ஒரு கலைஞருடைய வெற்றி பயணத்தை இந்த படம் பேசும். ஆனால் அந்த வெற்றி என்பது ரோஜாக்களினாலான பாதைகள் மாத்திரம்.
இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 21 வேட்பாளர் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி 16 வேட்பாளர் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார். தேமுதிகவோட கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார். அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் விட்டு போட்டு ராஜா சார் எங்க இருக்கிறாரோ அந்த நான் அவரை பார்க்கிறேன். ஒரு ஆச்சரியம். ராஜா சாரை பத்தி இன்னும் நிறைய சொல்ல போறீங்க. அது வந்து கொல்லன் பட்டறையில ஊசி விஷயமா இருக்கும். திரு கமலஹாசன் சார்லாம் ராஜா சார கமலஹாசன் சார் அனுபவிச்சு அதை நம்ம கேட்கணும். அதுதான் வந்து அந்த அனுபவம் அப்படி இருக்கும். ஏன்னா இசையை வார்த்தையாக்குவது அவ்வளவு சுலபம் இல்லை. திரு கமலஹாசன் சாருக்கு வந்து நிறைய லாபமா சாத்தியம். பாரதிதார் சார் பாரதிமா சொன்ன மாதிரி எவ்வளவு காட்சிப்படுத்தல எப்படி பின்னி பலருப்பாங்க. வந்து அந்த இசையை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க. நிறைய வியப்பு பார்த்து இருக்கும். ராஜா சாருடைய பயோபிக் வரப்போகுது அப்படின்னோடனே நான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஆச்சு அப்படிதான். ஏன்னா ராஜா சாருடைய இசையை கேட்பது ரொம்ப ஈஸி, சுலபம், ரசனை, சுகம். ராஜா சாரை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். சார வந்து அது அவருடைய கதை அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடி எவ்வளவு டிஸ்கஷன் நடக்கும். எங்க ஏன்னா அந்த கதை வந்து ஒரு கதை இல்லை, ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு சாப்ட். அது வந்து எத்தனை மாநிலம் போட்டாலும் தாங்க. அதுக்குள்ள எப்படி கொண்டிருக்காங்க அந்த டைரக்டருடைய ஸ்கிரீன் பிளே வந்து நான் நினைச்சு பார்க்கறது வந்து ஒரு கற்பனை கேட்டால் ஒரு ஆச்சரியமா இருக்குது. எதிர்பார்ப்புகள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது முன்னாடி தெரியுது. அந்த தனுஷ் சார் கேட்க வேண்டாம். கமல் சாருக்கு பிறகு ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன்ல வந்து அவ்வளவு பெரிய டீட்டெயிலிங் காட்டக்கூடிய ஒரு மகா நடிகை. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிறகு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடியவர். அவர் வந்து கட்டாயமா ராஜா சார் எப்படி கொண்டு போறாங்கிறது பார்க்க அந்த சேஞ்ச் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்காக நம்ம காத்துக்கிறோம். பயோபிக்னால ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் வந்து ரெண்டு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். நினைக்கிறேன் சாலமன் பாப்பியா சார் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எக்ஸ்ட்ரா 3 வருஷம் எடுத்தாங்க. நான் வந்து அந்த மாதிரி இல்லாம முன்னாடி சொல்றது நான் பாக்குறேன். ராஜா சாருடைய கதைகள்ல வந்து பின்னாடி தேடி பார்த்தா நம்ம செய்தியாளர் பத்திரிகையாளர்னால செய்தியை மட்டும் ஷேர் பண்ண பாக்குறேன். கொஞ்சம் அநேகமா நான் கேள்விப்பட்டு வெளியில வராத செய்தி. ராஜா சார் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மனிதர், எப்படி வரலாற்றுல பதிவாக வேண்டிய ஒரு மனிதர், எப்படி வந்து இதற்கு முன்னும் பின்னும் இல்லாத ஒரு வரலாறு இல்லாத மனிதர் அப்படின்னா 2 முக்கியமான இன்சிடென்ட் சொல்லுவோம். ஒண்ணு, உங்களுக்கு எல்லாம் பிரபலமா தெரிஞ்ச சினிமா துறையில வந்து ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஏற்பட்ட திரைத்துறையில நடந்த ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக் வந்து அறிவிக்க போறாங்க. அது எத்தனை நாள்ல முடியும், எப்ப முடியும்னு தெரியாது. ஒட்டுமொத்த திரையரங்கமும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக் நடக்குது. அப்ப பிரசாத் ஸ்டுடியோல ராஜா சாருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி சார் வந்து இந்த 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு டிஃபன் பிரேக்குக்காக வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது இயக்குநர்கள் சங்கத்துல இருந்து பாலச்சந்திர சார், தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து KR சார், நடிகர் சங்கத்துல இருந்து திரு சிவகுமார் சார், இந்த மாதிரி பெரிய ஒரு பெரிய கேட்கிறார். எல்லாருமே விஐபிக்கள். அவங்க வந்து ராஜா சார் பார்த்துட்டு, ராஜா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறோம். அப்படியா, சரி நான் என்ன பண்ணணும், நான் பாட்டுலாம் பண்ண வேண்டாமா, நானும் மியூசிக் எல்லாம் பாடுவேன். இல்ல இல்ல, நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம், நீங்க மியூசிக் பண்ணுங்க. நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம், நீங்க மியூசிக் கண்டினியூ பண்ணுங்க, நீங்க கம்போசிங் கண்டினியூ பண்ணுங்க, நீங்க ரெக்கார்டிங் பண்ணுங்கன்றா. You won't believe, 6 மாதம் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் ஸ்ட்ரைக் செய்து கம்பித்து நிற்கிறது. 6 மாசம் ஸ்ட்ரைக் பீரியட்ல இடைவிடாத இளையராஜாவின் இசை ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருந்தது. என்ன காரணம்? ராஜா கேட்கிறாரு, என்னமா ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்க எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்றீங்க, எல்லாருமே சொல்றீங்க, என்னை மட்டும் பண்ண சொன்னீங்க அப்படின்னா இத்தனை நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக் போகும்போது தெரியாது. ஸ்ட்ரைக் முடிஞ்சு நாங்க திரும்ப ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கு ஏதாவது காட்சி வேண்டாமா, உங்களுடைய பாட்டை வச்சுதான் நாங்க படப்பிடிப்பே ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி ஒட்டுமொத்த திரையுலகமும் இயங்காமல் ஸ்தம்பித்து நிற்க போதும் இயற்கையை போலவே தன்னுடைய இசையை போலவே இயங்கிக் கொண்டே இருக்கிற இளையராஜா. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மனிதர். இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பீரியட் நம்ம சொல்லலாம். எல்லாருமே இப்ப வந்தாங்க, இப்ப போனாங்க, இப்ப வந்தாங்க, இப்ப போனாங்க, இந்த பீரியட் சொல்லலாம். ஆனா ராஜா சார் நம்ம பார்க்கிறோம், அது ஒரு சாரோட புரோகிராம் பண்ணும்போது சொன்னாங்க, இந்த நிலாது வானத்து மேலே பாட்டு இருக்குல்ல, ஆமா அது ஒரு தாலாட்டு பாட்டு தெரியுமா அப்படின்னா, நிலாது வானத்து மேலே தாலாட்டு பாட்டா? மணிஷா சாருக்கு எப்படி போட்டு கொடுத்துன்னு சொன்னாங்க. அதை வந்து போட்டு அது எப்படி வந்து தாலாட்டு பாட்டா இருந்தா அப்ப எப்படி அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எழுச்சி மிக்க ஒரு பாட்டா மாறிச்சு, ஒரு கிளர்ச்சி மிக்க பாட்டா மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் வந்து எப்படி டீலிங் கொடுக்குறாங்க. அப்படி வந்து ஒரு அந்த காலம் மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாக்குறோம். அது வந்து ஏதோ பழைய பாட்டே சொல்லிட்டு போறது வழி நடுங்க காட்டுறீங்க வெற்றிமாறனுடைய இல்ல
அது எப்படி ஷூட்டிங் ஆகும் அதை கேட்டுட்டா அந்த காடு, அந்த இருட்டு, அந்த பூச்சிகள், அந்த அத்தனையுமே பக்கத்துல காதலி, அதை சொல்ல முடியாம தவிக்கிற அந்த தவிப்பு, அது அத்தனையுமே கண்ணுக்குள்ள வந்தது. இப்ப கரண்ட்ல இவ்வளவு லாங் பீரியட் அம்மா சொன்ன மாதிரி எங்களுடைய அப்பா காலத்துல இருந்து, என்னுடைய காலத்துல இருந்து, என்னுடைய பிள்ளைகள் காலம் வரைக்கும் இது வெறுமனை இசையுடைய டிராவலா மட்டும் இல்லாம அவருடைய ப்ரொஃபஷனுடைய டிராவலாகவும் இருந்தது. ராஜா சார் மட்டும்தான் அவருடைய அலுவலகத்துல மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே 365 டேஸ் முழுக்க முழுக்க குறைந்தபட்சம் 10 இயக்குநர்கள் அல்லது தயாரிப்பாளர்கள் வந்து 25-30 இயக்குனர் தயாரிப்பாளர் வரை தினந்தோறும் ராஜா சாருடைய ஆபீஸ் வாசல் நின்றுருக்காங்க. எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க. கிட்டத்தட்ட 10-30 இயக்குநர்கள் தயாரிப்பாளர் வரை ஒரு நாள் பார்க்கலாம். 365 டேஸ். இது வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருந்த விஷயம். ஒரு நாள் 2 நாள்ல எவ்ரி டே. கற்பனை பண்ணுங்க, ஒரே தீபாவளியில 3 படங்கள். ஒரே தீபாவளியில ஒண்ணு ஆன்மீக படம், ஒண்ணு கிரைம் படம், ஒண்ணு சோசியல் படம். இப்படி நிறைய விஷயம். ராஜா சாருடைய இசையில மட்டும் இல்ல, அவருடைய ப்ரொஃபஷன்லயும் ஒரு ஒரு மெஷின் போல, ஒரு மேக்னெட் போல, ஒரு மியூசிஷியன் போல, அது என்னவாதான் இருந்திருக்காருங்கிறது சொல்லவே முடியல. அது பெரிய ஆச்சரியங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு ராஜா சார். ராஜா சார் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. அவருடைய ஆன்மீக உலகம், அவர் ஒரு ஆச்சரியமான புகைப்பட கலைஞர் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பாலுமேந்திரா சார் வந்து இவருடைய போட்டோகிராஃபி ஸ்கில்ல பார்த்துட்டு அவருடைய கேமரா, இந்த கேமரா எடுத்து பாருங்க சூப்பரா அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவருடைய ஆன்மீக பயணம் சொல்லவே முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான உணர்வுபூர்வமா டைரக்டா ஹார்ட்டை டச் பண்ணக்கூடியது. அவருடைய பர்சனல் லைஃப், அதுல வந்த மாற்றங்கள் எவ்வளவு. நான் வந்து அமரன் சாரோட ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு இணைஞ்சுதானே. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் டி கே சொன்னார். அவங்க எப்படி பேட்டவாய்க்கால, முக்கம்புல, திருச்சியில எல்லாம் வந்து அவங்க வந்து பெல்நிறுவனம் எப்படிலாம் அந்த காலத்துல வந்து அவருடைய மூத்த சகோதரர் பாவலரோட சேர்ந்த விஷயம் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு டிராவல் லைஃப்ல வந்து ஒரு 13-14 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு லாங்கஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஈவென்ட்ஃபுல் இவ்வளவு ஆச்சரியமான டிராவல் வந்து கற்பனை பண்ண முடியாது. அம்மா சொன்னது போல உங்களுடைய காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். உங்களுடைய அன்போடு அங்கீகாரத்தோடு இது போன்ற மேடைகள் கிடைக்கிறது என்பதே இறைவனுடைய கொடை. நீங்கள் இன்னும் எங்களை வழிகாட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த அற்புதமான முயற்சியில இந்த பயோபிக் அப்படின்னாலே எப்பயுமே சேலஞ்சஸ் அதிகமானது. அதுல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த சேலஞ்சஸ் டைரக்டர் அண்ட் ஆப்வியஸ்லி கிரேட் ஹீரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இறைவன் சொல்லணும்.